கைஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோ ஃபோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ஜியா அப்போ தான் அங்கே வந்துட்டுருக்கா. இப்போ நீ தான் டோனரான்னு சொல்லிட்டு அவன் கேட்டதுமே அவள் ஆமான்னு சொல்கிறா. நீ வெர்ஜினான்னு கேட்குறான். அவள் ஆமான்னு சொன்னதுமே அப்படின்னா நீ க்ளீனாக இருக்கேல அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பக்கத்தில் பிடிச்சி இழுத்துட்டு அவன் அங்கே வந்துட்டு க்ளோஸ் ஆக ட்ரை பண்ணதுமே ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே நோஸ் ஆகிட்டுருக்கு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க, நான் இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்ற சொல்லிட்டு வேமா அவங்க அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு போனா நம்ம ஹீரோ கதவை திறக்க விட மாட்டான். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க ப்ளீஸ், நீங்கள் வந்து என்னை விட்டுருங்க அப்படின்ற சொன்னதுமே நம்ம ஹீரோ இதுக்கப்புறம் இந்த மாதிரி தப்பு பண்ணாத அப்படின்ற சொல்லிட்டு கதவை வந்து ஓப்பன் பண்ணி விட்டான். ஹீரோயின்மே பயந்து அரண்டடிச்சு அங்கேருந்து வேமா ஓடி போயிடுறா. நம்ம ஹீரோ வீட்டில் ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு இப்போ நான் பண்ணதில்ல அந்த பொண்ணுக்கு இது எவ்வளோ டேஞ்சர்னு சொல்லி தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுக்கப்புறம் இந்த தப்பை பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயினுக்கு அவங்க அம்மா கால் பண்ணுறாங்க. உனக்கு என்ன அறிவு இருக்கா இல்லையா, அவனோட அப்பாவோட ட்ரீட்மெண்ட்டுக்கு காசு தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு இருக்கேன், நீ வந்துட்டு கண்டுக்காம நீ வாட்டி இருந்துட்டு இருக்க. ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுவேன், ஒழுங்காக வந்துட்டு காசு அனுப்பு. அவர் வீல் சேரில் உட்காந்துட்டு இருந்தா நான் எப்படி வந்துட்டு குடும்பத்தை நடத்த முடியும்னு சொல்லிட்டு கத்துனதுமே ஹீரோயின் ரொம்ப அங்கே கவலைப்பட்டு அழுதுச்சுக்கா. இங்கே ஹீரோ கதவை யாரா நாக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு போய் ஓப்பன் பண்ணா ஹீரோயின் தான் அங்கே நின்றுட்டுருக்கான். இவன் வந்துட்டு அப்போ நடந்ததுக்கு சாரி கேட்டுக்கிறேன், திரும்ப அந்த தப்பை பண்ண மாட்டேன் ப்ளீஸ் அப்படின்ற சொன்னதும் தயவு செஞ்சு நீ பேசாமல் இங்கேருந்து போயிரு, நான் வந்துட்டு உன் மேலே எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே கிடையாது அப்படின்றத அவன் சொல்கிறான். ஆனால் ஹீரோ ஏன் அந்த பேச்சை கேட்காம டக்குன்னு அவனை போய் அங்கே கிஸ் பண்ணதுமே ஹீரோக்குமே வந்துட்டு அங்கே வந்துட்டு ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு மைண்ட் வந்துடுது. அவ கூட சேர்ந்து அவன் கிஸ் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் ரொமான்ஸ் பண்ணிகிட்டே வருவோமே ப்ளீஸ் லைட் ஆஃப் பண்ணுங்க அப்படின்றத அவள் சொல்கிறான். பட் அவன் அதையுமே கேட்க மாட்டான். ஃபேஸை அந்த பக்கம் திருப்பி வச்சுக்கவோ, என்ன அந்த பக்கம் திருப்பி வச்சுக்க, என்ன பாரு அப்படின்ற சொல்லிட்டு அவள் அங்கே கிஸ் பண்ணிவிட்டு அவள் கூட சேர்ந்து அங்கே ரொமான்ஸ் பண்ணுறதுக்குமே அவன் ஸ்டார்ட் பண்ணிடுறான். நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயின் அங்கே உட்காந்துட்டு இருக்கும்போது ஹீரோ என்ன வந்துட்டு எவ்வளோ காசு உனக்கு வேணும்னு கேட்டதுமே 50,000 ரூபா கேட்குறா. ஹீரோ வந்துட்டு 1,00,000 அனுப்பிவிட்டதுமே அதை பார்த்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே ஷாக்காகி போயிடுது. நம்ம ஹீரோ சரி காசு கொடுத்தாச்சு கிளம்பு அப்படின்ட்டு சொன்னதுமே ஹீரோயின் வேமா அங்கேருந்து போயிட்டுருக்கான். பிறகு ஹாஸ்பிட்டலில் காமிக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு என்னப்பா நைட்டு வந்துட்டு ரொம்ப நல்லா போச்சு போலையே, கை ஃபுல்லாக வந்துட்டு நல்லா மார்க்காக இருக்கே அப்படின்ட்டு சொல்கிறப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு அதெல்லாமே நோட்டீஸ் பண்ணிட்டுருக்கான். அப்போ தான் புரியுது நம்ம ஹீரோயினோட நெகை வந்துட்டு அப்படி பட்டிருக்கு. நினச்சிட்டே அவன் அப்படியே சிரிச்சிட்டே அங்கே இருந்து போயிடுறான். பிறகு நம்ம ஹீரோட்ட தான் அவங்க ஹீரோயினுமே வந்துட்டுருக்கான் அங்கே வந்து மெடிசன் வாங்குறதுக்காக. அவனை அங்கே பார்த்ததுமே அவளுக்கு ரொம்பவே ஷாக்காகி போயிடுது. அப்போ தான் புரியுது நம்ம ஹீரோயின் வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் தான். அப்போ அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிட்டு நம்ம ஹீரோயினுமே ரொம்ப நர்வஸ் ஆகிட்டு இருக்காங்க. என்னாச்சு அப்படின்றத சொன்னதும் எனக்கு வயிறு ரொம்ப பெயினாக இருக்குன்னு அவன் சொல்கிறான். உள்ளே வந்து படு அப்படின்றத சொல்கிறப்ப நம்ம ஹீரோயினுமே அங்கே போய் படுத்ததுமே அங்கே செக் பண்ணிவிட்டு அவன் நம்ம ஹீரோயின்கிட்ட ஃபஸ்ட் டைம் இதெல்லாம் பண்ணுறப்ப பெயினாக தான் செய்யும் வயிறு, நான் வந்துட்டு உனக்கு மெடிசன் கொடுக்குறேன், நீ இதை வந்துட்டு போட்டுக்கிட்டேன்னா எல்லாம் சரியாயிடும் அப்படின்றத சொல்கிறான். ஆக்சுவலாக நம்ம ஹீரோட்ட அங்கே கால் பண்ணி ஃபஸ்ட் டைம் நான் வந்துட்டு உங்களுக்கு வந்து எக்லாம் வந்துட்டு கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே பேசியிருக்கான். நீங்கள் தப்பான வந்துட்டு ஏதோ அட்ரஸ்க்கு கால் பண்ணி பேசுகிறீங்கன்னு அவன் சொல்லும்போது அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, இன்றைக்கி கூட எனக்கு ஒரு பொண்ணு கால் பண்ணாப்பா, இப்படி எக் வந்து டொனேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தா. ஆனால் அவங்க பண்ணுறது எவ்வளோ டேஞ்சர்ன்றது புரிய மாட்டுது. ஏன்னா இப்படி எக் டொனேட் பண்ணுற வாசி பின்னாடி அவங்க பெர்த் கொடுக்காமே போயிட முடியும், யூட்ரஸ்மே இல்லாமல் போயிட முடியும் அப்படின்றத சொன்னதும் ஹீரோ உடனே ஹீரோயினுக்கு கால் பண்ணி அங்கே வர வச்சுருக்கான். ஸோ வந்துட்டு அதனால தான் இப்படி ஒன் நைட் ஸ்டாண்ட் இருக்க மாதிரி அவங்க மிரட்டி பார்த்துருக்கான். பட் அவரோட சூழ்நிலை திரும்பவுமே அவன்கிட்ட வந்து இதெல்லாம் பண்ண வேண்டியதாக இருது. நம்ம ஹீரோயின் இதை பற்றி இங்கே கவலைப்பட்டு போயிட்டுருக்கும்போது அப்போ அவங்க அம்மா கால் பண்ணி உன்ட்ட நான் காசு கேட்டால் அனுப்பி வைக்க மாட்டியா, உன்னோட அப்பாவுக்கு வந்து இந்த நிலைமையை உன்னால தானே அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கோவப்படும் போது நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு 1,00,000 ரூபி வந்துட்டு அனுப்பி விட்றா. இதை வச்சு நீங்கள் அப்பாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு என்கிட்ட கால் பண்ணுங்க அப்படின்றத அவ சொல்கிறா. என்ன விஷயம்னா அவங்க அப்பா வந்து சின்ன வயசில் கூட்டிகிட்டு போகும்போது அவருக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. ஸோ அதை வச்சு அவங்க அம்மா பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் போயிட்டு இருக்கும்போது அங்கே பூஜன்னு சொல்லிட்டு ஒரு பையன் வர்றான். நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு நீ பார்க்குறதுக்கு ரொம்பவே வந்துட்டு பியூட்டியாக இருக்குது, என் கூட சேர்ந்து வாயை என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே டார்கெட் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப பயமாயிடுச்சுக்கு. உனக்கு காசு தேவைன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், அது எல்லாமே நான் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொன்னதும் நீங்கள் அப்படிலாம் என்கிட்ட பேசாதீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வேமாங்க வந்து எஸ்கேப் ஆகி போயிடுறா. ஹீரோயின் வீட்டில் இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்டு நாளைக்கு வந்துட்டு என் கூட ஜாப் குறையா அங்கே நிறையா பைசா கிடைக்குன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினுமே அங்கே ஓகேன்னு சொல்லிட்டு போகிறா. ஆனால் பாரில் ஜாப் போகல. அவங்க ஃப்ரெண்டு என்ன பேசாமல் நின்றுட்டுருக்க, போய் ஒர்க்கப் பண்ணுன்னு சொன்னதும் நீ இப்படி ஜாப்னு சொல்லியிருந்தால் நான் வந்திருக்கவே மாட்டேன்னு சொன்னதுமே இதில் தான் நிறைய காசு கிடைக்கும், நீ வந்துட்டு காசு வேணும்னா போய் ஒர்க் பண்ணுன்னு சொன்னதுமே ஹீரோயினுக்குமே வேறு வழியில் பணம் தேவைப்படுது. ஸோ வந்துட்டு அங்கே ஒர்க் பண்ணுறதுக்காக உள்ளே போகிறா. பார்த்தாங்க நம்ம பூஜன் தான் இருக்கான். அவளங்க பார்த்துட்டு உனக்கு காசு தேவைப்பட்ட நீ ஏன்டா சொல்லியிருந்தா நான் கொடுக்க போகிறேன், எதுக்காக நீ வந்து இப்போ இங்கே இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு அவகிட்ட அவன் அங்கே கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அங்கே இருக்க எல்லாத்தையுமே போக சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட இங்கே வம்பு பண்ணிட்டு இருக்கும்போது அப்போங்க நம்ம ஹீரோ அந்த சைடில் தான் போகிறான். அந்த சவுண்டெல்லாம் கேட்டுட்டு கதவை உடச்சிட்டு வந்துடுறான். அவனை அடித்து தள்ளி விட்டுட்டு வேமா அந்த பொண்ணை பிடிச்சி அங்கே இழுத்துட்டு போகும்போது இது வந்து என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட், நீங்கள் தேவையில்லாமல் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காதீங்க, நாங்கள் சும்மா ப்ளே பண்ணிட்டு இருக்கோம்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் இவன் போய் சொல்கிறான்னு சொன்னதுமே நீ ஏன் பேசிகிட்டு இருக்க வா என் கூட அப்படின்ற சைட் அங்கே வந்துட்டு கூப்பிட்டுட்டு நம்ம ஹீரோயினை ரொம்பவே அசிங்கப்படுத்துகிறான். அவ்வளோதான் டென்ஷன் ஆகி போயிருது ஹீரோக்கு. இதுக்கப்புறம் நீ அவன் மேலே கையை வச்சேன்னா நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்ற சொன்னதும் நம்ம ஹீரோயின் அவன் அங்கே கூட்டிகிட்டு போகிறான். ஆனால் வந்துட்டு அவன் வம்பு பண்ணதுவே அவன் தலையில் பாட்டில் வச்சு அடித்து உடச்சி விட்டுட்டு ஹீரோயின் அங்கே காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிடுறான். நம்ம ஹீரோயின்கிட்ட எதுக்காக நீ வந்துட்டு இப்போ இந்த மாதிரி வேலை பண்ணிட்டு இருக்க இங்கே வந்துன்னு சொன்னதும் எனக்கு பணம் தேவைப்படுது அதனால தான் சொன்னதுமே காசு தேவைப்படுதா சரி ஓகே காசு தேவைப்பட்டால் அந்த காசு எல்லாத்தையுமே நான் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கேன், ஆனால் நீ வேறு யார் கூடயுமே இதுக்கப்புறம் போகக்கூடாது என் கூட தான் இருக்கணும் அப்படின்ற சொன்னதும் அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது. பட் அங்கே பணம் தேவை அதனால் அவள் ஓகேன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட நீங்கள் இதுக்கப்புறம் என்கிட்ட வந்து வாரத்துக்கு ஒரு தடவை தான் ரொமான்ஸ் பண்ண முடியும் வேறு எதுவும் என்ன பண்ணக்கூடாதுன்னு சொன்னதும் சரி ஓகே எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன் கிஸ் பண்ணிட்டு அங்கேவே ரொமான்ஸ் பண்ணுறதுக்குமே அவன் ஸ்டார்ட் பண்ணிடுறான். நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயினுக்கு முழிப்பு வரும்போது ஹீரோ அங்கே வந்துட்டு இன்னுமே தூங்கிட்டு தான் இருக்கான். ஸோ நம்ம ஹீரோயின் பேசாமல் நம்ம இங்கேருந்து எந்திரிச்சு போயிடலான்னு சொல்லிட்டு அவளோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு மெதுவாக அங்கேருந்து எந்திரிச்சு போகும்போது நம்ம ஹீரோ நான் வந்துட்டு இப்போ உன்னை போகவே சொல்லலையே இப்போ எங்கே போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு கேட்டதுமே ஹீரோயினுக்கு ரொம்பவே பயமாகி போயிடுது. வேகமாக அப்படியே வந்துட்டு திரும்பி பார்க்குறான். நான் உனக்கு சொன்னது புரியலையான்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப பயமாயிட்டுருக்கு. யாரோ நாக் பண்ணுறாங்க. சரி ஓகே நீ உள்ளே போய் வந்துட்டு உட்காரு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவளோட ட்ரெஸ் எல்லாத்தையுமே அவங்க மறைச்சி வச்சுட்டு கதவை ஓப்பன் பண்ணா இப்போ எங்க வந்துட்டு அங்கிள் நான் உங்களுக்காக தான் இந்த டாக்குமெண்ட் கொடுக்க வந்திருக்கேன் அப்படின்ற சொன்னதும் மரியாதை இங்கேருந்து கிளம்புன்னு சொல்கிறான். லாஸ்ட் நைட் ஏதோ ஒரு பொண்ணை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தீங்களே என்னாச்சு அந்த பொண்ணு கூட என்ன வந்துட்டு உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் இருக்கான்னு சொல்லிட்டு அவன் அதை பற்றி எங்கே பேசினதுமே ஹீரோ இது உனக்கு தேவையில்லாத விஷயம் மரியாதை இங்கேருந்து போ கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு இல்லை அப்படின்ற சொல்லிட்டு அவன் ரொம்பவே எங்கே கோவப்பட்டுருக்கான். நான் உள்ளங்க நிழல் தெரியுமே உள்ள ஆள் இருக்காங்க போலயே ரொம்ப எங்கே இருக்க மாதிரி இருக்கே அப்படின்ற சைட்டு இவன் பார்க்குறதுக்காக போகிறான். ஆனால் ஹீரோங்க ரொம்ப டென்ஷன் ஆகிட்டுங்க கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு சொன்ன உனக்கு புரியாது மரியாதையோடு இங்கேருந்து போயிரு இல்லை அடிப்பட்டே சாப்பிட அப்படின்ற சைட்டுங்க மிரட்டான். நெக்ஸ்ட் டே ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு வெளியே அங்கே வந்துட்டுருக்கா. அப்போ அங்கே கிம்னு ஒரு பர்சன் அங்கே அவளங்க பார்த்துட்டு நீ என்ன இங்கே பண்ணிட்டுருக்க அப்படின்ட்டு சொன்னதும் நான் ஒர்க்குக்காக தான் வந்தேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கோமே நீ டிசைன்ஸ் எல்லாமே நல்லா பண்ணுவேலன்னு சொல்லிட்டு கேட்டதும் ஆமாம் அப்படின்றத அவள் சொல்கிறா. சரி ஓகே நான் வந்துட்டு ஒரு கம்பெனியில் உனக்கு இன்டர்ன்ஷிப் வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னதும் ஹீரோயினுமே ஹாப்பி ஆகிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டேவே அங்கே வந்துடுறா. அப்போ அங்கே ஒரு லேடி வந்து யார் நீன்னு சொல்லிட்டு கேட்டதுமே நான் புது இன்டர்ன் சொன்னதுமே அவங்ககிட்ட அவங்க ரொம்ப மோசமாக பேசிட்டு திமிரா பேசினதுமே அப்போ அங்கே நம்ம கிம் வந்துடுறா. என்ன வந்துட்டு வாய்க்கோடி வந்து பேசிட்டு இருக்கு அப்படின்ற சைட் அவகிட்ட பயங்கரமாக கோவப்பட்டு தீட்டி வச்சான். பிறகு நம்ம ஹீரோங்க ஒர்க் பண்ணுற ஹாஸ்பிட்டலுக்கு தான் அவன் கூட்டிகிட்டு வர்றான். இங்கே தான் நீ ஒர்க் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கப்ப நம்ம ஹீரோ அதெல்லாமே மறைஞ்சிருந்து பார்த்துட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப வயிறு ஆரம்பிச்சிருது. ஆளுங்க எல்லாருமே போயிட்டு இருக்கும்போது வேமாங்க நம்ம ஹீரோயினை பிடிச்சி அங்கே வந்துட்டு ஹக் பண்ணிக்கிறான். அவன் அதை பார்த்துட்டு அங்கே நம்ம ஹீரோக்கு இன்னுமே வந்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகுது. பிறகு அவன் முன்னாடி வந்ததுமே நம்ம கிம் வந்துட்டு இதான் உங்ககிட்ட புதுசாக வந்து ஒர்க் பண்ண போகிற இன்டர்ன் அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை அவன் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். இவங்க வந்து ஒரு டிசைனாக ஒர்க் பண்ண போகிறாங்கன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அங்கே நம்ம ஹீரோ வந்து எதுவுமே தெரியாத மாதிரி அப்படியான்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கான். ஆனால் ஹீரோயினுக்கு அவன் அங்கே பார்த்ததுல ரொம்ப நர்வஸ் ஆகி போயிடுது. நான் இப்போ வாஷ்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டுருக்கா. அப்போ அங்கே 2 நர்ஸுங்க நம்ம ஹீரோ பற்றி தான் பேசிட்டு போயிட்டுருக்காங்க. அதெல்லாமே கேட்டுட்டு அவன் எவ்வளோ ரொமான்டிக்கான பர்சன் சொல்லிட்டு அவள் யோசிச்சு பார்த்துட்ருக்கா. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரிலாம் நான் யோசிச்சுட்ருக்கேன் இப்படிலாம் யோசிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க வரும்போது அவங்க அம்மா திரும்பவுமே கால் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே காசு கேட்டு அங்கே தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. உன்னோட பிரதருக்கு ஒர்க்குக்காக 1 லேக் ரூபி தேவைப்படுது நீ உடனே கொண்டு வா வீட்டுக்குன்னு சொன்னதும் நான் எங்கே போய் காசு கொடுப்பேன் நான் வீட்டு வாடகை கட்டுறதா நான் வந்துட்டு என்ன பண்ண முடியும் நான் சும்மா வந்துட்டு இன்டர்னாக தான் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் எனக்கு அவ்வளோதான் சம்பளம் கிடையாதுன்னு சொல்கிறப்ப அந்த லேடி ரொம்ப கத்திட்டுருக்காங்க. நம்ம ஹீரோயினை வேகமாக பிடிச்சி இழுத்துட்டு இப்போ எதுக்காக இங்கே இந்த ஜாப்க்காக வந்திருக்கேன் ஏன் நான் கொடுக்குற சேலரி பத்தலையா என்ன ஐடியாவில் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசினதுமே ஹீரோயினுக்கு ரொம்பவே கோவமாயிருது. வேகமாக நாங்கள் பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அவங்க இருந்து போயிடுறான். பிறகு அங்கே வீட்டுக்கு வந்தாலுமே அப்போ அவங்க அம்மா வந்துட்டு காசு எங்கன்னு சொல்லி கேட்டதும் காசெல்லாம் என்கிட்ட இல்லை அப்படின்ற சொல்கிறப்ப வேகமாக பேக்கப் பிடிங்க அவங்க வந்துட்டு திறந்து பார்த்துட்ருக்காங்க. பார்த்தா காசு இல்லைன்னு சொன்னதுமே ஹீரோயினை ரொம்ப மோசமாக அங்கே வந்துட்டு பேசி தீட்டாங்க. ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு. எப்போ பார்த்தாலும் என்கிட்டயே காசு கேட்குறீங்களே நான் எங்கே போவேன் அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிட்டு வேகமாக போய் அங்கே கதவை போய் முடிக்கிறா. அந்த லேடி அப்பயுமே அடங்காமல் பயங்கரமாக கத்திட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் அவள் கதவை ஓப்பன் பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு அவளோட ஃபோட்டோவை கொண்டு போய் ஒரு பர்சன்ட்டை கொடுத்து இவளுக்கு சரியான பாடத்தை கற்றுக் கொடு அப்படின்ற சொன்னதும் நீங்கள் கவலைப்படாதீங்க உங்களோட வேலை வந்துட்டு எல்லாமே முடிஞ்சு போயிடும் அப்படின்ற சொல்கிறான். பிறகு ஹீரோயினோட வீட்டுக்கு வெளியே
அங்கே வந்துட்டு அந்த ஆள் ஏதோ பார்சல் டெலிவரி பண்ணுற மாதிரி கதவை தட்டுறான். ஹீரோயின் கதவை ஓப்பன் பண்ணதுமே வேகமாக உள்ளே போயிட்டு அவட்ட அங்கே மிஸ்பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஹீரோயின் ரொம்ப பயந்து போயிட்டாங்க. நம்ம ஹீரோக்கு தான் அங்கே வந்துட்டு மெசேஜ் பண்ணுறா, என்னை வந்து உடனே காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோவுமே உடனே அங்கே கிளம்பிடுறான். அந்த பர்சனை ஹீரோயின் அங்கே வந்துட்டு கையை வச்சு கடிச்சு வச்சுட்டு கத்தி வச்சுட்டு பக்கத்தில் வந்து நான் குத்திடுவேன்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கும்போது, ஆனால் ஹீரோ அதுக்குள்ளே வந்துட்டு அங்கே நம்ம ஹீரோயினை காப்பாற்றி எங்கள் காருக்குமே கூட்டிகிட்டு போயிடுறான். ஹீரோ அங்கே காருக்கு அவளை கூட்டிகிட்டு வந்துட்டு அவள் ரொம்ப அங்கே ஃபீல் பண்ணிட்டு இருக்கதை பார்த்துட்டு சமாதானப்படுத்திட்டு அங்கே வீட்டுக்குமே அவன் கூட்டிகிட்டு போகிறான். அவளுக்கு அடிபட்டுருக்கதெல்லாம் அவன் நோட்டீஸ் பண்ணிவிட்டு அங்கே மெடிசன்லாம் போட்டுட்டு அவளை அங்கே சமாதானப்படுத்திட்டு இருக்கான். எதை பற்றியும் கவலைப்படாத, கண்டிப்பாக நான் உனக்கு எல்லா விதத்துலேயும் ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன் இங்கே கிஸ்மே பண்ண ஆரம்பிச்சிடுறான். மார்னிங் நம்ம ஹீரோக்காக அவங்க சாப்பாடெலாம் சமைச்சு வச்சதுமே என்ன வந்து பண்ணிட்டுருக்கேன்னு சொன்னதும், நான் உங்களுக்காக சாப்பாடெலாம் சமைச்சிட்டே நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரத்தில் நம்ம ஹீரோ வந்துட்டு அங்கே ஃபோனில் வந்து காசு அனுப்பி வச்சான். எதுக்காக இந்த காசுன்னு சொன்னதும், இது உன்னோட பீஸ்க்காகன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே அங்கே கஷ்டமாயிட்டுருக்கு. நம்ம வந்துட்டு இப்படிலாம் வந்து காசு வாங்குறோமான்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப அங்கே அசிங்கமாக வேற ஆரம்பிச்சிருது. ஆஃபீஸில் நம்ம ஹீரோயின் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ கிம் உன்னோட ஒர்க் உண்மையிலே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்ற செட்டு அங்கே பாராட்டிட்டு இருக்காரு. அப்போ அங்கே அந்த ஐயோன்ற பொண்ணுக்கு அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்ப வைத்தறிச்சலாக இருக்குது. நம்ம ஹீரோயின்ட்ட நீ வந்துட்டு ரொம்ப தூரத்துலேருந்து வந்துட்டுருக்க, கண்டிப்பாக வந்து கம்பெனி வந்து எல்லாருக்குமே வீடு வந்து கொடுத்துட்ருக்காங்க, உனக்குமே நான் சொல்லி வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னதும் ஹீரோயின்ஸ் ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க, ஓகேன்னு சொல்கிறா. பிறகு அந்த ஆயிட்ட கூப்பிட்டு நீ வந்துட்டு ஒரு சூப்பரான அப்பார்ட்மெண்ட் ஒன்று ரெடி பண்ண, அதில் எல்லா வசதியுமே இருக்கணும்னு சொன்னதும் இவளுக்கு வந்து புரிஞ்சுக்குது. அப்படின்னா இவர் தான் கொடுக்குறாரான்னு சொல்லிட்டு அவளுக்கு இன்னுமே வந்துட்டு ரொம்ப கடுப்பாயிட்டுருக்கு. நம்ம ஹீரோயின் அப்போ கிம்மே அங்கே வந்துட்டு வீட்டுக்காக கூட்டிகிட்டு வராரு. பார்த்தா நம்ம ஹீரோ அங்கே பக்கத்தில் இருக்கான். நான் வந்துட்டு உங்களோட பக்கத்து வீட்டு நெய்பர் தான் அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்பவே ஹாப்பியாகிட்டு அங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு தான் அவனை பார்த்துட்டு அங்கே ரொம்ப நர்வஸ் ஆகிட்டு இருக்கு. என்னடா கடவுளை இவன் எங்கேயுமா இருக்கான் அப்படின்றத சொல்லிட்டு நான் வந்துட்டு உன்னை சூப்பர் மார்க்கெட் கூட்டிகிட்டு போகிறேன், நீங்களுமே எங்கள் கூட வரீங்களான்னு சொன்னதும் என்கிட்ட வந்துட்டு இருக்கிறதுக்கு ரொம்பவே டைம் இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு அவனுமே ஓகேன்னு சொல்கிறான். அவன் உள்ளே போகும்போது நம்ம ஹீரோ உன்னோட பொருள் ஒன்று நைட்டு நீ என் வீட்டில் விட்டுட்டு வந்துட்டேன்னு சொன்னதும் என்னன்னு சொல்லிட்டு கேட்கும்போது இன்னரை காமிச்சிட்டு கொடுக்காம வம பண்ணதுமே ஹீரோயின் வேகமாக வந்துட்டு அங்கே பிடிங்கிடுறா. சரி ஓகே வாங்க நான் வந்துட்டு உங்களுக்காக குக் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு உள்ளேயுமே கூட்டிகிட்டு போகிறாங்க. நம்ம ஹீரோயின் சூப்பராக அங்கே சாப்பாடெலாம் சமைச்சு கொடுத்ததும் அதை சாப்பிட்டு பார்த்துட்டு அங்கே கிம் உண்மையிலே உன்னோட சமையல் ரொம்ப நல்லா இருக்குது, உன்னை மேரேஜ் பண்ணிக்க போகிறவங்க அவங்களுக்கு வந்து கொடுத்து வச்சவங்கன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினுக்கு சந்தோஷமாயிட்டு அப்படியே சிரிச்சதுமே ஹீரோ அப்படியே அவ்வளவே அங்கே பார்த்துட்டு இருக்கான். சாப்பிட்டுட்டு இருந்தா இவன் அப்படியே வந்து அவளை காலை வச்சு டச் பண்ணிகிட்டே தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கவுமே ஹீரோயின் ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணவும் என்னாச்சு அப்படின்றது கேட்டதுமே கொசு தொல்லை தான் தாங்க முடியலன்னு சொன்னதுமே கொசுவா நான் வந்துட்டு வேணா அடிக்கவான்னு சொல்லிட்டு கேட்டதும் வேமா வந்துட்டு அவன் வந்து எந்திரிச்சு நின்றுடுறா. அங்கே பயமாயிருது அவளுக்கு மாட்டிக்குவோம் என்னமோன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு டைம் ஆயிடுச்சுக்கு டைமே பார்க்கல கிளம்பலையான்னு சொன்னதுமே ஆமாம் நான் டைம் பார்க்க மறந்து போயிட்டேன், நான் இப்போ கிளம்புறேன் அப்படின்றத சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிருந்ததும் நம்ம ஹீரோயின் அங்கே கதவை மூழ்கிறா. அப்போ ஹீரோ வந்துட்டு வேகமாக அவளை பிடிச்சி பக்கத்தில் இழுத்துட்டு நீ என்ன வந்து நினச்சிட்டு இப்படி வந்துட்டு என்கிட்ட வந்து தள்ளி போயிட்டுருக்குன்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோயின் இப்படிலாம் நீங்கள் வந்து என் பக்கத்தில் வந்து ரொம்ப நெருங்கி வந்துட்டு இருக்காதீங்க, ஆளுங்க பார்த்தா ரொம்ப தப்பாக போயிடும், தயவு செஞ்சு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அப்படின்றத சொல்லிட்டு அவன்கிட்ட அங்கே வந்து பேசிகிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு வரும்போது அந்த ஆயோங்க வந்து என்ன லேட்டாக வந்துட்டுருக்க, இந்த பாரு இந்த பாக்ஸ் எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் 10th ஃப்ளோரில் வை அப்படின்றத சொன்னதும் ஹீரோயின் பாவம் அதையுமே பண்ணுறதுக்காக போகிறா. அங்கே லிஃப்ட்டுக்குள்ளே போனால் என்ன ஓ வயசுக்கு லிஃப்ட்டுக்குள்ளே போயிட்டுருக்க, நீ வந்துட்டு படிக்கட்டில் ஏறிப்போ அப்படின்ற சொல்லிட்டு யூப்பாட்டு அங்கே வந்துட்டு மூடிட்டு உள்ளே போனதும் ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப கஷ்டமாயிட்டு அங்கே மாடியில் உட்காந்துட்டுருக்கா. நம்ம ஹீரோ அதெல்லாமே அங்கே பார்த்துட்டு தான் இருக்கான். திரும்பவுமே அங்கே வந்துட்டு இந்த லெட்டரை கொண்டு போய் நீ வெளியே கொண்டு போய் கூட அந்த பர்சன்ட்டுன்னு சொல்கிறப்ப வெளியே மழை பெஞ்சிட்ருக்கு எப்படி போக முடியும்னு சொன்னதும் எப்படி போவாங்க காலை வச்சு தான் போயிது, உன்னோட டியூட்டி நீ தான் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை வேணுன்னே அவங்க டார்கெட் பண்ணிட்டுருக்கா. ஹீரோயினுமே வேறு வழி இல்லாமல் அந்த மலையில் அதை கொடுக்கறதுக்காக போகிறா. நெக்ஸ்ட் டைம் நம்ம ஹீரோயினுக்கு நல்லா அங்கே வந்துட்டு உடம்பு முடியாமல் போயிடுது. கையிலேருந்து வந்துட்டு அந்த கிளாஸ் அப்படியே வந்துட்டு தவறி கீழே விழுந்ததுமே அந்த சவுண்டை கேட்டுட்டு நம்ம ஹீரோ அங்கே வீட்டுக்குள்ளே வர்றான். என்னாச்சு உனக்கு அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பார்க்குறான். ரொம்ப அங்கே ஃபீவராக இருக்கவுமே நான் இப்போ உனக்காக மெடிசன் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு போகும்போது நம்ம ஹீரோயின் அங்கே கையை பிடிச்சிட்டு என் மனசே வந்துட்டு ரொம்ப உடஞ்சி போச்சு அப்படின்ற சொல்லிட்டு அவள் ரொம்பவே அங்கே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ நீ வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு அங்கே மெடிசன்லாம் கொண்டு வந்து கொடுத்தா அவள் வந்துட்டு சாப்பிட மாட்டா. ஹீரோவுமே அவளுக்காக வந்து அந்த மெடிசனையுமே வந்து அவனோட வாயில் வச்சு அந்த மாத்திரையை கொடுக்க வச்சுட்டு அவளை நல்லா தூங்க வச்சு ரொம்பவே கேர் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ அவங்க அம்மாட்ட இருந்தாங்க கால் வந்துடுது, காசு கொடுக்க சொல்லி அந்த லேடி அங்கே ரொம்ப மோசமாக பேசுகிறாங்க. ஸோ நம்ம ஹீரோ அதெல்லாமே இங்கே எடுத்து கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிருது. எதுக்காக இந்த பொண்ணு காசுக்காக எவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்பட்டுருக்கான்றது இப்போ நம்ம ஹீரோக்கு நல்லாவே புரிஞ்சு போயிடுது. நெக்ஸ்ட் டே அவன் எந்திரிக்கவும் பேசாமல் இன்றைக்கி நல்லா படுத்து ரெஸ்ட் எடு, நீ வந்துட்டு ஒர்க்குக்கெல்லாம் போக வேணாம் ஓகேவா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோ வந்துட்டு அங்கே சமாதானப்படுத்திட்டு இருக்கான்.
திரும்ப அவங்க அம்மா அங்கே கால் பண்ணிட்டு ஒழுங்கா நீ வந்துட்டு வீட்டுக்கு வந்து சேரு காசோட, இல்லைன்னா நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. நம்ம ஹீரோயின் நெக்ஸ்ட் டே அங்கே வந்துட்டு நம்ம கிம்மை போய் மீட் பண்ணுறா. அப்போ நம்ம கிம்மே நீ வந்துட்டு ஃபஸ்ட்டு நீ உன்னோட ஒர்க்கெல்லாம் நம்மளோட கிளைண்ட் அவர்கிட்ட வந்துட்டு ஒர்க்கை முடிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. உனக்கு அவருக்கும் தெரியுமா ரொம்பவே வந்துட்டு நல்ல விதமாக நடந்துக்கிறாரு அப்படின்ட்டு சொன்னதும் நம்ம ஹீரோயின் அதை பற்றி எதுவும் பேசாங்க வந்துட்டு அவன்கிட்ட சொல்லிக்கல. ஆனால் என்னோட ஹோம் டவுனுக்கு நான் போகணும், அதுக்கு எனக்கு கொஞ்சம் லீவ் வேணும்னு சொல்லி கேட்டதுமே அதுக்கு அவருமே அங்கே ஓகேன்னு சொல்லிடுறாரு. நம்ம ஹீரோயினுமே இங்கே கிளம்பி போயிட்டு இருந்தா அந்த லேடி அங்கே வந்துட்டு ஓவரா சீனை போட்டு உட்காந்துட்டு என்ன வந்துட்டு காசு எதுவும் கொண்டு வந்தியா இல்லையான்னு சொல்லிட்டு அங்கே கேட்குறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோட்ட இங்கே பாரு பொண்ணுங்களெல்லாம் கூட்டிகிட்டு வா அப்படின்ற சைடு ஏகப்பட்ட பொண்ணுங்களை அங்கே வந்துட்டு நிற்க வச்சுட்டு இருக்காங்க. ஏதாச்சும் ஒரு பொண்ணை சூஸ் பண்ணு உனக்குன்னு சொல்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது போக சொல்லுன்னு சொல்கிறப்ப ஏன்னா வந்துட்டு யாருமேலாச்சும் நீ வந்துட்டு அடிமையாக மாறி போயிட்டியா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் நம்ம ஹீரோயினோட ஞாபகம் தான் அவனுக்கு வந்துட்டுருக்கு. இவங்க அம்மாவை பார்த்தா ஹீரோயினுக்கு ட்ரெஸ் எல்லாம் மாற்றி அங்கே வந்துட்டு ஒரு பொண்ணாக்கி அங்கே கூட்டிகிட்டு போய் நிற்க வச்சுட்டு அந்த பையன் குண்டா இருக்கான். அவன் வந்துட்டு பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பொண்ணை, ஆனால் இவள் வெர்ஜினாக இருக்கணும் அதுதான் எனக்கு முக்கியம்னு சொன்னதுமே இவள் இப்போ வரைக்கும் யாரையும் கூட திரும்ப கூட பார்த்தது கிடையாது, அவள் அப்படி மட்டும் இல்லைன்னா கண்டிப்பாக நானே இவளை அடித்து கொள்ளுவேன் அப்படின்றத சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு அந்த பையனோட அம்மாவுமே இவள் வேலையுமே பார்க்க ஆரம்பிக்க போகிறாள், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே வந்து காசெல்லாம் கொடுக்குறாங்க, இதை அட்வான்ஸாக வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. நான் வந்துட்டு இவனை மேரேஜ் பண்ண மாட்டேன்னு சொன்னதும் நீ பண்ண மாட்டேன்னு வச்சுக்கோமே நான் கண்டிப்பாக வந்துட்டு உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன், இந்த ரவுடி பயலுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவேன்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. நம்ம ஹீரோங்க வந்துட்டு ஹீரோயின் எங்கே போயிருக்கான்னு விசாரிக்க சொல்லியிருக்கான். ஸோ வந்துட்டு கண்டுபிடிச்சி சொன்னதுமே அவனுமே அங்கே கிளம்பிடுறான். நம்ம ஹீரோயின் வேமா வந்துட்டு இங்கேருந்து எஸ்கேப் ஆயிடலான்னு சொல்லிட்டு அவளோட அந்த வீட்டோட அந்த சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே பார்க்குறா. ஆனால் வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு அவகிட்ட வந்துட்டு பிடுங்கி வச்சுட்டாங்க, இது கண்டிப்பாக உனக்கு கிடைக்காது, உன்னை நான் இன்னைக்கு சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு போட்டு அடிச்சுட்டு அந்த குண்டனையுமே இவளை என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ என்ன பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொல்கிறப்ப ஓ நீங்கள் தான் இவ கூட சேர்ந்து இருந்துட்டுருக்கீங்களா, என்கிட்ட வந்து நீங்கள் நிறைய காசெல்லாம் கொடுக்காம இவளை இங்கேருந்து கூட்டிகிட்டு போக முடியாது அப்படின்ற சொன்னதும் எவ்வளோ காசு வேணும்னு சொல்லிட்டு கேட்குறான். அவங்க வந்துட்டு 50,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க, நீங்கள் எவ்வளோ கொடுப்பீங்கன்னு சொன்னதும் அவன் 1 மில்லியனுக்கு காடை கொடுத்ததுமே உடனே வந்துட்டு ஹாப்பி ஆகிட்டு அந்த லேடி கூட்டிகிட்டு போக சொன்னதும் நம்ம ஹீரோயினுக்கு அங்கே தலையில் அடிபட்டுருக்கதை பார்த்துட்டு ஹீரோ அங்கே தூக்கிட்டு போயிட்டுருக்கான். இவங்களை ஒரு வழி படி முடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க கார்ட்ஸ்டாவே சொல்லிட்டு போகிறான். பார்த்தா அவங்க எல்லாத்தையுமே போட்டு அங்கே அடி வெளுக்கிறதுக்குமே ஆரம்பிச்சிடுறாங்க. எனக்கு வீட்டில் அங்கே வந்துட்டு மருந்தெல்லாம் போட்டு விட்டுட்டு எதுக்காக இவ்வளோ தூரத்துக்கு பயந்து போய் உட்காந்துட்ருக்க, நீ வந்துட்டு உண்மையிலே வந்துட்டு எனக்கு தான் சொந்தமானவ, உன் மேலே வந்துட்டு நான் என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல, அடிமை மாதிரி ஆகிட்டேன் உனக்கு அப்படின்ற சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுனதும் அவளுக்கு ரொம்ப நர்வஸ் ஆகிட்டுருக்கு. என்னை வந்து செடியூஸ் பண்ணுன்னு சொன்னதுமே ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, வேமா வந்துட்டு கையை பிடிச்சவங்க தள்ளி விட்டவனை வந்து அப்படியே தடவிட்டே இருக்கவும் ஏன் என்ன பண்ணுற அப்படின்ட்டு சொன்னதும் நீங்கள் தானே சொன்னீங்க என்ன செடியூஸ் பண்ண சொல்லி, எனக்கு வந்துட்டு அதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு தெரியாதுன்னு சொன்னதுமே ஹீரோ அவங்க வந்துட்டு பிடிச்சி தள்ளி விட்டுட்டு கண்ணை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு அவளை வந்து கிஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிடுறான். தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவுக்கு கால் வந்துடுது. பாஸ் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாமே பண்ணியாச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுமே அங்கே கிளம்பி போகிறான். பார்த்தா அந்த டோட்டல் ஃபேமிலி எல்லாத்தையுமே அங்கே வந்து பிடிச்சி வச்சுருக்காங்க. அவங்கள ஹீரோ வந்துட்டு ஒரு வழி பண்ணி விட சொல்லிடுறான். நெக்ஸ்ட் டைம் நம்ம ஹீரோயின் அங்கே சமையல்லாம் பண்ணி வச்சுட்ருக்கப்ப ஹீரோங்க வந்துட்டு ஹக் பண்ணிக்கிட்டதுமே ஹீரோயின் அவன் கிஸ் பண்ண வந்ததும் வேமா வந்துட்டு ஃப்ரூட்ஸ் எடுத்து அங்கே வாயில் ஊட்டி விடுறா. திரும்பவுமே அங்கே கிஸ் பண்ண வந்ததுமே அங்கே யாரோ வந்துட்டுருக்காங்க, நீங்கள் வந்துட்டு போய் ஃபஸ்ட்டு பார்க்கணும் அப்படின்ற சொல்லிட்டு மேமா வந்துட்டு அவங்க கிளம்பி போகிறா. பார்த்தா நம்ம கிம் தான் அங்கே வந்திருக்காரு. நம்ம கிம்க்கு வந்துட்டு அங்கே ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு. ஹீரோக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டுருக்கு. ஏன்னா ஏதாச்சும் உனக்கு ப்ராப்ளமானு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ தான் அவனுக்கு கால் பண்ணுறான். அப்போ அங்கே கிம் வந்துட்டு ஃபோனை அட்டன் பண்ண போனதுமே பார்த்தா இவன் வேமா வந்துட்டு ஹீரோயினை உள்ளே பிடிச்சி இழுத்துட்டு என்ன வந்து பண்ணிட்டுருக்க, கேர்ஃபுல்லாக இருந்துக்கோ, நான் வந்து சொன்னா இல்லையா நீ எனக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு நீ யார்ட்டையாச்சும் என்னை விட்டுட்டு பேசணும்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பிடிச்சி அவங்க கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அங்கே வந்துட்டு ஒரு மீட்டிங்காக போயிருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் நாங்கள் வந்துட்டு ட்ரிங்க்ஸ் பண்ண சொன்னதுமே இல்லை அவள் ட்ரிங்க்ஸ் பண்ண மாட்டான்னு கிம் சொல்கிறாங்க. உங்கள் கூட நாங்கள் ஒர்க் பண்ணணும்னா இவள் ட்ரிங்க்ஸ் பண்ணி தான் ஆகணும்னு சொன்னதும் ஹீரோயினுமே வேறு வழி இல்லாமல் அங்கே ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிச்சுடா. அங்கே அளவுக்கு அதிகமாக அவள் ட்ரிங்க்ஸ் பண்ணதில் அவளுக்கு தலையெல்லாம் சுற்றிட்டுருக்கு. ஸோ வந்துட்டு அங்கே நம்ம கிம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரும்போது நம்ம ஹீரோ நிற்கிறத பார்த்துட்டு சரி ஓகே நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன், நீங்கள் வந்துட்டு இப்போ கிளம்புங்க அப்படின்ற சொல்லிட்டு நம்ம கிம்மை வந்துட்டு வேமா அவங்க இருந்து அனுப்பி விட்றா. அங்கே நம்ம ஹீரோட்டவ சாரி கேட்குறான், நான் நிறைய ட்ரிங்க் பண்ணிட்டேன், எனக்கு வயிறில் ரொம்ப பெயின் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ இங்கே தான் வந்துட்டு பெயின் ஆகுதா வா என் கூட அப்படின்ற சொல்லிட்டு அவன் அங்கே வந்துட்டு கூட்டிகிட்டு போகிறான். ஹாஸ்பிட்டலில் தான் கொண்டு போய் சேர்த்துருக்கான். அப்போ அவளுக்கு அங்கே முழிப்பு வரும்போது அப்போ நர்ஸ் உங்கள்கிட்ட கேட்குறா நான் எப்படி இங்கே வந்தேன்னு சொல்லிட்டு உங்களை டாக்டர் தான் சேர்த்தாரு, நீங்கள் கவலைப்படாதீங்க இப்போ உங்களுக்கு நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணை வந்துட்டு ரொம்ப க்ளோஸ்ன்னு நினைக்கிறேன், அதனால தான் இவர் இவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு அங்கே கேர் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க.
நம்ம ஹீரோவை மீட் பண்ணுறதுக்காக லின்னு சொல்லிட்டாங்க ஒரு பொண்ணு வர்றா. டீனோட பொண்ணு போல் இவளுக்கு நம்ம ஹீரோ மேலே ரொம்பவே லவ் தான். ஸோ வந்துட்டு அவன்கிட்ட வந்து பேசி பார்த்துட்ருக்கா. ஆனால் அவன் கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கவுமே, நீ வந்துட்டு தேவையில்லாமல் என்கிட்ட இப்படி ட்ரை பண்ணாத, நான் எப்பயுமே உன்னை லவ் பண்ண மாட்டேன்னு சொன்னதும், ஆனால் என்னைக்குனாலும் நீ எனக்கு தான் சொந்தமாவ அப்படின்ற சைட் அவங்க இருந்து போகிறா. பிறகு நம்ம ஹீரோயின் இங்கே தூங்கிட்டு இருக்கும்போது ஹீரோ அங்கே வந்து அவங்க செக் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் ரொம்ப பயந்து போய் எந்திரிச்சதுமே என்னாச்சு அப்படின்ற சைட் அவள் கேட்குறா. நான் டாக்டர், ஸோ ரவுண்டுக்கு வந்திருக்கேன், நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் எனக்கே உடம்பு சரியில்லை, நீ கேட்குற விதத்தை பார்த்தாலும் எனக்கு என்னமோ சரியில்லாத மாதிரி தோணுது, நான் இதை பற்றிலாம் எதுவுமே தெரிஞ்சுக்க விரும்பல அப்படின்ற சொன்னதும், தெரிஞ்சுக்க விரும்பலையா, சரி ஓகே, நான் வந்துட்டு உனக்கு பேசாமல் வந்துட்டு இப்போ ரெஸ்ட்டு கொடுக்க சொல்கிறேன் அப்படின்ற சைட்டு வேமா வந்துட்டு பிடிச்சவளை அங்கே கிஸ் பண்ணிட்டு இப்படியே வந்து அவன் பேசிகிட்டு இருக்கான். ஸோ வந்துட்டு அங்கே லின் அதெல்லாமே பார்த்துட்டு ரொம்பவே கடுப்பாகி போயிடுறான். உடனே நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே வந்து ட்ரிப்ஸ் போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து கூத்திட்டு அங்கே வந்துட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான். நீங்கள் ஏன் இப்படிலாம் என்கிட்ட பிஹேவ் பண்ணிட்டுருக்கீங்க, இந்த மாதிரி ஏன் பண்ணுறீங்கன்னு சொன்னதும், லினும் நானும் தான் பர்ஃபெக்டான பேர், நீ நடுவில் வரணும்னு பார்த்தேன்னு வச்சுக்கோமே, கண்டிப்பாக நான் உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்பட்டுருக்கா. நம்ம ஹீரோயினுக்கு அங்கே அதெல்லாமே கேட்டுட்டு கடுப்பாகி போயிடுது. நீங்கள் எதுக்காக இப்படிலாம் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க, அவர் வந்துட்டு நான் வேணான்னு சொல்லிட்டு விட்டுட்டு போனாலும் உங்கள் பக்கத்தில் நெருங்கி வருவார் நீங்கள் நினைக்காதீங்க, கண்டிப்பாக அது நடக்க போகிறது கிடையாது. ரெண்டாவது, நான் வந்துட்டு அவரோட கையை பிடிச்சிருக்கேன், கிஸ் பண்ணியிருக்கேன், ஹக் பண்ணியிருக்கேன், அவர் கூட சேர்ந்து ஸ்லிப் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே கேட்டுட்டு அவளை கடுப்பேற்றிட்டு இருக்கா. ஹீரோக்கு அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்பவே ஹாப்பியாக இருது. பிறகு உள்ளே வந்துட்டு அந்த லின்னை நீ மரியாதையோடு இங்கேருந்து கிளம்பு, தேவையில்லாமல் அவட்ட பிரச்சனை பண்ணாத அப்படின்ற சொல்லிட்டு அவட்ட இருந்து அங்கே வந்து விரட்டி விட்றான். நம்ம ஹீரோயின்ட்ட பரவாயில்லையே, நான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப நல்லா பயங்கரமாக தான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு பிடிச்சி அங்கே கிஸ் பண்ணிட்டு இருக்கான். பிறகு நம்ம ஹீரோயினை மீட் பண்ணிவிட்டு நீ வந்துட்டு பண்ண ஒர்க் ரொம்பவே பர்ஃபெக்டாக இருந்துச்சு, உனக்கு அதனால் 1 மில்லியன் போனஸ் கிடச்சிருக்கு அப்படின்ற சொன்னதும் ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப சந்தோஷமாக இருது. ஹீரோக்காக அங்கே வந்துட்டு அங்கே ட்ரிங்க்ஸ்லாம் சர்வ் பண்ணிகிட்ருக்கா. ஹீரோ என்னாச்சு இவ்வளோ தூரத்துக்கு அட்ராக்டிவாக பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னதும், நான் என்னோட காசு எல்லாத்தையும் உங்கள்கிட்ட வாங்கினதை நான் வட்டியோட திரும்ப கொடுத்துட்றேன்னு சொன்னதும், என்ன வந்து பேசிகிட்ருக்கேன், எதுக்காக இதை வந்து கொடுத்துட்ருக்கான்னு சொன்னதும், இதெல்லாமே கொடுத்துட்டா நான் அவங்ககிட்ட இருந்து போயிடலாம்ல, நம்மளோட கான்ட்ராக்டுமே முடிஞ்சிடும்லன்னு சொல்கிறப்ப அவனுக்கு ரொம்ப கோவமாயிட்டு, என்ன நினச்சி இதெல்லாம் நீ பண்ணிகிட்ருக்க, நீ வந்துட்டு என்கிட்ட இருந்து தான் இருக்கணும், நீ என்னை விட்டுட்டு போக முடியாதுன்னு சொன்னதும், தயவு செஞ்சு நீங்கள் இப்படிலாம் வந்துட்டு பேசாதீங்க, எனக்கு ப்ராஜெக்ட் மூலமாக எனக்கு காசு கிடச்சிருக்கு, ஸோ வந்துட்டு நான் உங்கள்கிட்ட கொடுக்குறேன்னு சொல்லிட்டு 2 பேத்துக்குமே இப்படி வந்துட்டு ப்ராப்ளம் ஆக ஆரம்பிச்சிருது. நெக்ஸ்ட் டே நம்ம அங்கே ஹீரோயினை ஒரு பார்ட்டிக்காக தான் கூட்டிகிட்டு வந்திருக்கான். அப்போ அங்கே அந்த லீன் அவளை அங்கே பார்த்துட்டு, நேற்று வரைக்கும் வேற ஒரு பர்சனோட சுற்றுனா இன்றைக்கி வேற ஆள் கூட இருக்கா, இவள் பாடியை சேல்ஸ் பண்ணுறவன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவள் ரொம்பவே இன்சல்ட் பண்ணிவிட்டு அசிங்கப்படுத்துகிறா. அப்போ நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறான். தேவையில்லாமல் நீ அவளை பற்றி பேசிகிட்டு இருக்காத, இதுக்கப்புறம் நீ அவளை பற்றி ஏதாச்சும் பேசுனேன்னா கண்டிப்பாக உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே அவளை அங்கேருந்து கூட்டிகிட்டு கிளம்பிடுறான். நம்ம ஹீரோயினை வெளியே கூட்டிகிட்டு வந்து அங்கே பேசிகிட்டு இருக்கான். தேவையில்லாமல் நீ வந்துட்டு எந்த பிரச்சனையிலையும் மாட்டாத, நீ எனக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ அந்த சைடில் ஒரு சிங்கர் போடுறாங்க. அதை ஹீரோயின் பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே பின்னாடியே போகிறா. எங்கே போயிட்டுருக்கு அப்படின்ற அப்போ அவங்க என்னோடய ஃபேவரட்டானவங்க, நான் அவங்ககிட்ட ஆட்டோகிராஃப் வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே ஓடி போயிடுறா. அப்போ நம்ம ஹீரோயின் அவங்ககிட்ட வந்துட்டு பேசிட்டு அங்கே ஆட்டோகிராஃப்லாம் வாங்கிட்டு இருக்கும்போது லின்மே அதெல்லாமே அங்கே நின்று வெளியே நின்று பார்த்துட்ருக்கா. அவங்களுக்கு ரொம்ப பசிக்கவும் உங்களுக்காக நான் சாப்பாடு கொண்டு வரவான்னு சொன்னதும் அவங்களுக்கு பிடிச்ச டிஷ் அங்கே சொல்கிறாங்க. ஸோ வந்துட்டு இவ அதில் வந்து வேணுன்னே போய் பீனட்லாம் போட்டு வச்சிடுறான். ஸோ வந்துட்டு அங்கே நம்ம ஹீரோயினுமே பாவம் அது தெரியாமல் அந்த ஃபுட் எடுத்துகிட்டு போய் அவங்ககிட்ட கொடுத்ததுமே அதை பார்த்துட்டு அவங்க ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே சாப்பிடும் போதே அவங்களுக்கு அங்கே ரொம்ப உடம்பு முடியாமல் வேற போயிடுது. எல்லாருமே அந்த சிங்கருக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சூப்பராக இன்றைக்கி வந்துட்டு சிங்கிங் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு அப்போ இவ்வளோ பார்த்தா ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கா. இன்றைக்கி பார் வசமாக வந்துட்டு அசிங்கமாக போகுதுன்னு சொல்லிட்டு கடைசியில் பார்த்தா நம்ம ஹீரோயின் அங்கே மாஸ்கெல்லாம் போட்டுட்டு அவளே வந்துட்டு சூப்பராக அங்கே சிங்கிங் பண்ண ஆரம்பிச்சிடுறா. யார் இது ரொம்ப சூப்பராக இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு எல்லாருமே கேட்குறப்ப அங்கே வந்துட்டு மாஸ்காவை ரிமூவ் பண்ணதுமே அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கு அங்கே ரொம்பவே ஹாப்பியாக இருது. இப்படி கூட திறமை ஒளிஞ்சிருக்கா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே பூஜன் வந்துடுறான். என் கூட சேர்ந்து இன்றைக்கி நைட்டு ஒன்றா நைட்டை ஸ்பெண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கேட்குறப்ப நம்ம ஹீரோ அவனை போட்டு அடி மிதிச்சு விட்றான். தேவையில்லாமல் எப்படியா பேசுவேன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் ஏதாச்சும் பேசலான்னு வச்சுக்கோமே, கண்டிப்பாக நான் உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன் அப்படின்ற சொல்லிட்டு அவனை அங்கேருந்து இழுத்துட்டு போக சொல்லிடுறான். ஹீரோயின் நான் என்னோடய ட்ரெஸ்ஸை போய் மாற்றிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கே போகிறப்ப நம்ம ஹீரோ நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே வரான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின்கிட்ட நீ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, நான் வந்து உன்னை ஹர்ட் பண்ணியிருந்தேன்னா நீ மன்னிச்சிரு, ஆனால் வந்துட்டு நான் உனக்கு உண்மையிலே வந்துட்டு விட்டுட்டு இருக்க முடியாது, அந்த லெவலுக்கு நான் வந்து உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு சொன்னதும் ஹீரோயினுக்குமே அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டுருக்கு. ஏன்னா அவளுக்குமே வந்துட்டு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ வந்து நம்ம ஹீரோயின் அவனை போய் இங்கே கிஸ் பண்ணதுமே ஹீரோக்கு அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிடுது.
நீங்கள் ரூமில் எதையோ ரெடி பண்ணி வச்சுட்டு யார்கிட்டயோ கால் பண்ணிவிட்டு அங்கே வந்துச்சுக்கா. பிறகு இங்கே நம்ம ஹீரோயின் கிம்கிட்ட தாங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க ப்ராஜெக்ட்டை பற்றி. அப்போ அங்கே வந்து கார்டு கொடுக்குறாங்க, இந்த ரூமில் போய் நீங்கள் ஸ்டே பண்ணிக்கலாம், இது உங்களுக்காக தான் சொன்னதுமே, சரி ஓகே நீ ஃபஸ்ட்டு போய் ரெடி ஆகிக்க, அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோயினுமே அந்த ரூமுக்குள்ளே போகிறா. போனதுமே அங்கே வந்துட்டு மயக்க மருந்து மாதிரி அங்கே ஏற்றி வச்சுருக்காங்க. அந்த வாசனை அடித்ததுமே ஹீரோயினுக்கு அங்கே தலையெல்லாம் சுற்றிட்டு மயக்கமாயிடுறா. ஸோ இங்கே 2 பசங்களை தான் அவள் ஏற்பாடு பண்ணியிருக்கா. இன்றைக்கி ரொம்பவே வந்துட்டு ஜாலி தான் நம்மளுக்கு அப்படின்ற சொல்லிட்டு அந்த பசங்க அங்கே போகிறாங்க. நம்ம ஹீரோயின் எங்கன்னு சொல்லிட்டு அங்கே கிம்கிட்ட நம்ம ஹீரோ கேட்டதுமே இப்படி தான் ரூமுக்கு போனான்னு சொன்னதும் அவன் வேகமாக அங்கே கிளம்பி போகிறான். பார்த்தா வந்துட்டு அங்கே வந்துட்டு மயக்கமாக இருக்கதை நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான். இதனால தான் சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன் வேகமாக அங்கே இருந்து தூக்கிட்டு போனதுமே இந்த லேன் ஏன்னா இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு இன்னுமே ஆளவே காணமே அப்படின்ற சொல்லிட்டு உள்ளே போய் அங்கே வந்துட்டு பார்த்தா அவளுக்கு அந்த வாசனை அடித்து அங்கே மயக்கமாயிருது. நேரத்தில் அதை பார்த்தா இந்த பசங்க ரொம்பவே சந்தோஷமாயிட்டு இன்றைக்கி நம்மளுக்கு நல்ல வேட்டை தான் சொல்லிட்டு அங்கே உள்ளே போயிடுறாங்க. இங்கே நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்துட்டு நீ பேசாமல் படுத்து ரெஸ்டட் அப்படின்ற சொல்கிறப்ப நம்ம ஹீரோயின் அந்த ட்ரக்னால் வந்துட்டு ரொம்ப ஹார்ட்டாக ஃபீல் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோ போய் அங்கே கிஸ் பண்ணதுமே நம்ம ஹீரோவுமே அவங்களோட சேர்ந்து அங்கே ரொமான்ஸ் பண்ணுறதுக்காக ஸ்டார்ட் பண்ணிடுறான். நேரத்தில் பார்த்தா இவள் அலறி அடித்து அங்கே வேகமாக ஓடி வந்துடுச்சேக்கா. இவள் என்ன தப்பு நம்ம ஹீரோயினுக்கு பண்ணணும்னு நினச்சாலும் அதே இவளுக்கு நடந்து போயிடுது. நம்ம ஹீரோயின் அவள் இங்கே கூட்டிகிட்டு போயிட்டு அவளுக்காக நெக்லஸ்லாம் வாங்கி கொடுத்துட்ருக்கா. நீ இல்லாத உலகத்தில் வந்துட்டு என்னால் இருக்கவே முடியாது, நான் அவ்வளோ தூரத்துக்கு லவ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்கிட்ட தன்னோட லவ்வையுமே அவன் அங்கே சொல்லிட்டுருக்கான். ஹீரோயினுக்குமே அதெல்லாம் கேட்குறப்ப ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கா. அங்கே ரிங்கெல்லாமே வந்துட்டு அவன் பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருக்கான். ஏன் வாஷ்ரூம்லேருந்து அங்கே வரப்ப அங்கே வந்துட்டு அங்கே ஒரு பொண்ணு வந்து எக்கை டொனேட் பண்ணுறதை பற்றி இங்கே பேசிகிட்டு இருக்கா. நீ தயவு செஞ்சு இப்படிலாம் பண்ணாத, பண்ணேன்னா கண்டிப்பாக உனக்கு ப்ராப்ளம் ஆகிரும் அப்படின்றத சொன்னப்ப எனக்கு பணம் தேவைப்படுது நான் என்ன சொல்வேன்னு சொல்கிறப்ப அந்த பொண்ணு வந்துட்டு அங்கே பணத்தை கொடுத்துட்டு போகிறாங்க. ஸோ அங்கே அவங்களுக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருது. நம்ம ஹீரோயின் அங்கே வந்ததுமே அங்கே நம்ம ஹீரோக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிட்டு உண்மையிலேயே வந்துட்டு உன்ன மாதிரி ஒரு பொண்ணு என்னோடய லைஃப்பில் கிடச்சதுக்கு நான் கொடுத்து வச்சுருக்கணும்னு சொல்லிட்டு அவட்டங்க ரிங்கை கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணுறான். மேரேஜுக்காக வந்துட்டு கேட்குறான். அங்கே இருக்க எல்லாருமே ஓகே சொல்லு அப்படின்றத சொல்லும் போது ஹீரோயினுக்குமே ரொம்ப சந்தோஷமாயிட்டு அங்கே ஓகேன்னு சொன்னதுமே ஹீரோ அங்கே ரிங்கை கொடுத்துட்டு அங்கே நம்ம ஹீரோயினை ஹக் பண்ணிக்கிறான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.